ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம். மீண்டும் மற்றொரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே முன்னதாக எட்டப்பட்டிருந்த இடைக்கால போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தை தற்போது முறிந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக மேற்கு ஆசிய பகுதியில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. கடந்த 10 நாட்களாக நீடித்து வரும் தாக்குதல்கள் பல நாடுகளின் பாதுகாப்பு நிலைமையை பாதித்திருக்கிறதோடு பிராந்திய அரசியலிலும் புதிய சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த மோதலின் போது ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளான குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், யோர்டன் மற்றும் கட்டார் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கியும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த தாக்குதல்களின் காரணமாக அந்த நாடுகள் தங்களுடைய வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றன. சில இடங்களில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான இந்த மோதல் ஆரம்பத்தில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இரு தரப்பினரும் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டதால் நிலைமை மேலும் மோசமடைந்தும் இருக்கின்றது. குறிப்பாக எண்ணெய் வளைகுடா பகுதி முழுவதும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கிறதால் உலக நாடுகளும் இந்த சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்தும் வருகின்றன. இந்த சூழ்நிலையில் போர் பதற்றத்தை குறைத்து மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கும் முயற்சியில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டும் வருகின்றது. அதன்படி ஈரான் உள்துறை அமைச்சர் ஸ்கந்தர் மொமேனி பாகிஸ்தானுக்கு நேரில் சென்று அந்த நாட்டு இராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வழிகளை ஆராய்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான், ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடனும் நல்லுறவை பேணி வரும் நாடாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தராக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையுடன் ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டும் இருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தி தற்காலிக போர் நிறுத்தத்தை மீண்டும் அமுல்படுத்துவது தொடர்பாக பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எனினும் அமெரிக்கா தற்போது இந்த முயற்சிக்கு சாதகமான அணுகுமுறையை வெளிப்படுத்தவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த எந்த விருப்பமும் இல்லை என்று வெளிப்படையாக தெரிவித்தும் இருக்கின்றார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மிகவும் ஆர்வமாக இருப்பது உண்மை. ஆனால் பயனுள்ள மற்றும் உறுதியான பேச்சுவார்த்தைக்கு தேவையான சூழ்நிலையை அவர்கள் இன்னும் உருவாக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவரை எந்த சந்திப்பிலும் எங்களுக்கு ஆர்வம் இல்லை என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். மேலும் பேசிய ட்ரம்ப், தற்போதைய போரில் ஈரான் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் அதனால் தான் அந்த நாடு பேச்சுவார்த்தையை விரும்புகின்றது என்று சொல்லியுமே கூறியும் இருக்கின்றார். போரின் விளைவாக ஈரானின் பொருளாதாரம், பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் இராணுவ வளங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். அமெரிக்காவின் இந்த கருத்து இரு நாடுகளுக்கும் இடையே உடனடி அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை மேலும் குறைத்திருக்கிறதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேலும் நீடிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். தற்போது அமெரிக்கா தன்னுடைய கூட்டணி நாடுகளுடன் இணைந்து வளைகுடா பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை
மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முக்கிய கடற்படை தளங்கள் மற்றும் விமானப்படை முகாம்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதோடு புதிய போர் விமானங்களும் கப்பல்களும் அனுப்பப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மறுபுறம் ஈரானும் தன்னுடைய பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக தயார் நிலையில் வைத்திருப்பதாக அறிவிச்சிருக்குது. ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், ட்ரோன் தாக்குதல் பிரிவுகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு படைகள் அனைத்தும் உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் இருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இந்த மோதலால் எண்ணெய் சந்தையிலும் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குது. உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளில் ஒன்றான வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்ததால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தும் இருக்கின்றது. இதன் தாக்கம் பல நாடுகளின் பொருளாதாரத்திலையும் எதிரொலிக்க தொடங்கியும் இருக்கின்றது. குறிப்பாக எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்திருக்கின்ற நாடுகள் கவலையடைந்தும் இருக்கின்றன. இதனுடன் சர்வதேச விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்குது. பல விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ஈரான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கின்ற வான்வெளியை தவிர்த்து மாற்று வழிகளில் விமானங்களை இயக்கி வருகின்றன. இதனால் பயண நேரம் அதிகரிச்சிருக்கிறதோடு விமான நிறுவனங்களின் செலவுகளும் உயர்ந்தும் இருக்கின்றன. இந்த மோதல் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. போரை உடனடியாக நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பல நாடுகள் வலியுறுத்தியும் வருகின்றன. பொதுமக்களின் உயிரிழப்பை தவிர்க்க இரு தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் உலக நாடுகள் கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம், துருக்கி, சவுதி அரேபியா, ஓமான் உள்ளிட்ட பல நாடுகளும் இரு தரப்பினரிடமும் அமைதியை கடைபிடிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதிய மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டும் வருகின்றன. இந்த நிலையில் ஈரான் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் வழியிலான சமரச முயற்சி வெற்றி பெறுமா என்பது சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதும் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகின்றதா என்பதும் அடுத்த கட்ட முன்னேற்றங்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் இரு நாடுகளுக்கும் இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது மிகவும் பலவீனமடைந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக எல்லை பகுதிகள் மற்றும் முக்கிய இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் மீண்டும் அதிகரித்துமே இருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைந்தால் மத்திய கிழக்கு முழுவதும் பெரிய அளவிலான போராக மாறும் அபாயம் இருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்தும் வருகின்றார்கள். போர் நீடித்தால் உலக பொருளாதாரம், எண்ணெய் விநியோகம், கடல் வர்த்தகம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஆகிய அனைத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படக்கூடும் என்று சொல்ல அச்சமும் நிலவுகின்றது. எனவே பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காண்பதே தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் அவசியமானதாக சர்வதேச சமூகம் வலியுறுத்தி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்றாலும் ஈரான் தொடர்ந்து சமரச முயற்சிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இரு நாடுகளும் தங்களுடைய கடுமையான நிலைப்பாட்டை மாற்றாதவரை நிலையான அமைதி ஏற்படுவது சவாலாகவே இருக்கும் என்று சொல்லி சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் தொடர்ந்து இந்த மோதலை உன்னிப்பாக கண்காணித்து வரும் நிலையில அடுத்த சில நாட்களில் நடைபெற இருக்கின்ற அரசியல் மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்த நெருக்கடியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.